Welcome to VL Academy. In the video, hire purchase and installment purchase system chapter other exercise problem number 1 நம்ம பார்க்க போறோம், which is in page number 18.44. இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா M Limited sold a lorry to Arun. So இங்க M Limited வந்து seller and Arun வந்து purchaser. என்ன அசெட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா லாரி. ஸோ என்ன பேசிஸ்ல வாங்கியிருக்காங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ல வாங்கியிருக்காங்க. ஸோ இங்க ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த லாரியோட வேல்யூ வந்து 7,45,000 rupees. பட் ஆனா அதை பர்ச்சேஸ் பண்ற அன்னைக்கு அவங்க கையில 2 lakh rupees தான் இருந்திருக்கு. ஸோ அந்த 2 lakh rupees கொடுத்துட்டு லாரியும் வாங்கிட்டு பேலன்ஸ் 5,45,000 rupees நான் 3 வருஷத்துக்கு 2 lakh 2 lakh 2 lakh 3 இன்ஸ்டால்மெண்ட்டா நான் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ 5,45,000 தான் பே பண்ணும். பட் ஆனா அவங்க 6 lakh பே பண்றேன் அப்படிங்கிறாங்க. பேலன்ஸ் 55,000 rupees அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. அது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னா 5% இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இந்த 5% இன்ட்ரெஸ்ட்டும் யாருக்கு போகும்னா எம் லிமிடெட் அக்கௌண்ட். ஸோ எம் லிமிடெடுக்கு. ஸோ அடுத்தது அருணோட புக்ல பாத்தீங்க அப்படின்னா லாரி அவங்க கம்பெனிக்குள்ள வந்துடுச்சு, பிசினஸ்க்குள்ள வந்துடுச்சு. ஸோ லாரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷமும் அதனுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வில் கெட் ரெடியூஸ். அப்ப லாரியோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகும். அது எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகணும்னா 10% டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அது என்ன மெத்தட்ல அவங்க இது பண்ணாங்கன்னா ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட். ஸோ டெப்ரிசியேஷனை பொறுத்த வரையும் மோர் தேன் திஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் இட் அபவுட் டெப்ரிசியேஷன். ஏன்னா அது ஒரு தனி சாப்டர் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி அது புரியல அப்படின்னா நீங்க அந்த சாப்டரை ஃபர்ஸ்ட் லெசன் பண்ணிட்டு வாங்க. ஐ ஹவ் அப்லோடட் ஆல்மோஸ்ட் ஆல் த வீடியோஸ். அதை லெசன் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ ஓவர் ஹியர். பட் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் கண்டிப்பா தெரியாம நீங்க வந்து இந்த ஒரு பேப்பரை கிளியர் பண்ணிருக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ வெரி ஈஸி மெத்தட் ஒன்லி. ஓகே, நவ் ப்ரிப்பேர் நெசசரி லெஜர் அக்கௌண்ட் இன் தி புக் ஆஃப் அருண். ஸோ இப்போ அருணோட புக்ல மட்டும்தான் அவங்க அந்த அருண்கான லெஜர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நாம ப்ரிப்பேர் பண்ணோம். தட் இஸ் வாட் தே ஹவ் ஆஸ்க்ட் இன் திஸ் கொஸ்டின். இப்போ நம்ம லெஜர் அக்கௌண்ட் ஒரு ஜேர்னல் அக்கௌண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம இந்த டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 7,45,000 வர்த் லாரியை வந்து 8 lakh rupees கொடுத்து வாங்குறாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ பேலன்ஸ் 55,000 rupees இன்ட்ரெஸ்டா பே பண்ணியிருக்காங்கிறது நம்ம பார்த்தோம். பட் அந்த 55,000 rupees 3 வருஷத்துல எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணோம். அதே மாதிரி 7,45,000 rupeesம் அவங்க வருஷம் எவ்வளோ ரூபாய் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான டேபிள் தான் இது. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கேஷ் பிரைஸ் பெய்டு, இன்ஸ்டால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டோட்டல் கேஷ் பிரைஸ். இப்போ கேஷ் பிரைஸ் பெய்டுனா எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? கேஷ் பிரைஸ் மொத்தமா 7,45,000 rupees. அதுல அந்த லாரியை பர்ச்சேஸ் பண்ற அன்னைக்கு 2 lakh rupees பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல இன்க்ளூட் ஆகும். ஸோ 2 lakh பிளஸ் இந்த டவுன் பேமெண்ட் அந்த 2 lakhையும் ரெடியூஸ் பண்ணனா வில் கெட் 5,45,000 rupees. ஸோ லாரியை பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு அவங்களுடைய கடன் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,45,000 rupees. ஸோ அந்த வருஷ கடைசியில ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அவங்க பே பண்ணணும். இந்த டேட் இயர் எல்லாம் எதுவும் கொடுக்கல. பட் ஐ எம் ஜஸ்ட் அசியூமிங் ஆன் 1st January ஆஃப் எனி இயர் தே ஹவ் பர்ச்சேஸ் தி அசெட். அப்போ 31st December அவங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும். அப்போ 31st Decemberக்கான கடன் வேல்யூ எவ்வளோனா 5,45,000 rupees. அப்போ இந்த 5,45,000 rupeesல தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 5% கால்குலேட் பண்ணும். தட் இஸ் 27,250 rupees. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அன்னைக்கு அவங்க எவ்வளோ பே பண்றாங்க? 2 lakh rupees பே பண்றாங்க. அந்த 2 lakh rupeesல இன்ட்ரெஸ்ட் வேல்யூ மட்டும் 27,250 rupees. பேலன்ஸ் 1,72,750 rupees வந்து கேஷ் பிரைஸ். ஓகேவா, இந்த 7,45,000ல இந்த 1,72,750 rupees அவங்க பே பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அன்னைக்கு. அப்போ அந்த அன்னைக்கு பேலன்ஸ் எவ்வளோ கடன் இருக்கும்? இந்த 7,45,000ல 3,72,250 rupees தான் இருக்கும். ஏன்னா பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் அவங்க பே பண்ணிட்டாங்க. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அன்னைக்கு அவங்க வந்து எவ்வளோ இந்த 3,72,250 rupeesக்கு தான் 5% அவங்க பே பண்ணணும் இன்ட்ரெஸ்டா. ஸோ அது கால்குலேட் பண்றப்ப வில் கெட் 18,612.5 வரும். நான் இங்க ரவுண்டட் அப் வேல்யூவா கொடுத்துருக்கேன். ஓகே, 13. ஸோ அப்படி கொடுக்குறப்போ இந்த 2 lakhல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் தட் இஸ் 1,81,387 rupees வந்து கேஷ் பிரைஸ்ல இருந்து ரெடியூஸ் ஆயிருக்கு.
ஓகே. இப்ப அதையும் இந்த 3,72,250 இருந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் 1,90,863 rupees தான் கடனா இருக்கும். எப்போ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றதுக்கு முன்னாடி. ஓகேவா? இப்ப வந்து இந்த 1,90,863 rupeesக்கு பதிலா அவங்க 2 lakh பே பண்றாங்க. இப்ப பேலன்ஸ் 9,137 இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. இந்த கடைசி இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் நீங்க எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றீங்களோ அதுல இருந்து இந்த வேல்யூவை லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, யூ நோ நீட் டு கால்குலேட் ஆஃப் 5% ஆன் திஸ் வேல்யூ. ஓகேவா? ஏன்னா டோட்டலா அவங்க பே பண்றது 8 lakhs. அந்த 8 lakhsல ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, எல்லா அமௌண்ட்டும் ரெடியூஸ் ஆனது போக தான் இந்த வேல்யூ இருக்கு. ஸோ அதனால இந்த 1,90,863 இந்த கேஷ் ப்ரைஸ்லயும் நம்ம ஆட் பண்ணோம், இங்கேயும் நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ இங்க லெஸ் பண்ண இந்த 7,45,000 rupees அட் தி டைம் ஆஃப் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம மொத்தமா பே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இனி எந்த கடனும் இல்லைங்கிறத தான் அர்த்தம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்க டோட்டலா இது பண்றப்போ டோட்டலா அவங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்றாங்கங்கிறது வரணும். அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் வேல்யூ டோட்டல் பண்றப்ப 55,000 rupees கண்டிப்பா வரணும். அண்ட் இந்த கேஷ் ப்ரைஸ்லயும் 7,45,000 rupees கண்டிப்பா வரணும் இதை டோட்டல் பண்றப்போ. இங்க அப்படி டோட்டல் வரல, இந்த ரெண்டு காலத்துலயும் வேல்யூ வந்து தப்பா வருது அப்படின்னா இந்த கால்குலேஷன்ஸ்ல நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் யூ நீட் டு ரீசெக் இட் அவுட். சம்டைம்ஸ் நம்மளே அறியாம இந்த கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதனால அதுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நாம ஜேர்னல் என்ட்ரி நம்ம போட போறோம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, அருணோட புக்ல தான் லெஜர் கேட்டிருக்காங்க. ஸோ அருண் யாரு, பர்ச்சேசர். ஸோ இங்க பையர்னும் போடலாம், பர்ச்சேசர்னு போடலாம், இல்ல ஹையர்னும் போடலாம். ஓகே. ஹையர் வெண்டாருங்கிறது செல்லர். இப்ப எப்படி பிரைட் க்ரூம்னு சொல்லுவோம், பிரைட் க்ரூம்ங்கிறது பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இங்க செல்லரோட ஹையரும் வரும் வெண்டாரும் வரும். வெண்டாருங்கிறது ஓனர். ஓகேவா? ஸோ நம்ம ஹையர் பண்ணியிருக்கோம், பட் அதனுடைய வெண்டார் யாருன்னா நமக்கு பொருளை வித்தவங்க. தட் இஸ் கால் ஹையர் வெண்டார். இங்க நம்ம பையர்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்தோட ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபர்ஸ்ட் நாள் என்ன நடந்தது அப்படின்னா லாரி வாங்கியிருக்காங்க. யாரு, இந்த அருண். அப்ப லாரி வாங்குறப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இங்க நம்ம பிசினஸ்க்கு லாரி வந்திருக்கு அண்ட் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, யாருக்கு இந்த லாரி வெளியில போயிருக்குன்னா எம் லிமிடெட் கம்பெனிக்கு வெளியில போயிருக்கு. ஸோ எம் லிமிடெட நம்ம கிரெடிட் பண்றோம் அண்ட் லாரியை வந்து டெபிட் பண்றோம். நம்ம புக்ல லாரி உள்ள வந்திருக்கு, அதனால லாரியை டெபிட் பண்றோம். அண்ட் யார்கிட்ட இருந்து வந்திருக்கோ இல்ல யாருக்கு அந்த லாரி வெளியில போயிருக்கோ அவங்கள வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணுவோம். தட் இஸ் எம் லிமிடெட். அடுத்தது நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து எம் லிமிடெடுக்கு அந்த லாரி வாங்குற அன்னைக்கு நாம எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 lakh rupees பே பண்ணியிருக்கோம். அதுக்கான என்ட்ரி தான் இந்த செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி. இப்போ 2 lakh rupees யாருக்கு போய் சேருது, எம் லிமிடெடுக்கு போய் சேருது. ஸோ அதனால எம் லிமிடெடை நாம டெபிட் பண்ணியிருக்கோம். நமக்கு கேஷ் வெளியில போகுது, அதனால நம்ம கேஷ் ஆர் பேங்கை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு வித்தியாசமா வரும், அது அப்படியே ரெசிப்ரிகேட் ஆகி வரும். த தேர்ட் கோல்டன் ரூல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து பெய்டா, ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் பெய்டை நம்ம டெபிட் பண்றோம். ஓகே. இன்ட்ரெஸ்ட் வெளியில போகுது அப்படின்னா அதை டெபிட் பண்ணணும். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், 27,250 rupees. இது எல்லாமே இந்த டேபிள்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே வந்து நம்ம 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படிங்கறத மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. அந்த 2 லட்ச ரூபாயில எவ்வளவு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போகுது, எவ்வளவு ரூபாய் நம்மளுடைய அசெட்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நாம கால்குலேட் பண்ணணும். நம்ம மட்டும் இல்ல, அந்த செல்லரும் வந்து அவரோட புக்ல அது தனித்தனியா தான் காமிப்பாரு. ஓகே. இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு லைக் இன்னும் நீங்க ஒரு டூரே அரேஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கிட்ட இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்றோம். ஓகே. அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு இவ்வளோ ரூபாய் ட்ரெயினுக்கு, இவ்வளோ ரூபாய் நம்ம ஃபுட்டுக்கு, இவ்வளோ ரூபாய் இந்த ஹோட்டல் ஸ்டே பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐவி போறீங்க இல்லையா, அந்த ஐவிக்கான அமௌண்ட் வந்து பல்கா சேர்ந்துரும். பட் அதுல நம்ம எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் யூஸ் பண்ணணும்னு அதை ஸ்பிளிட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த பிசினஸ்லயும் ஒரு ஒரு ரூபாயும் நாம வந்து என்ன பர்பஸ்க்கு செலவு பண்றோங்கிறது நம்ம கணக்கு காமிச்சே ஆகணும். ஓகே. ஸோ இன் தட் கேஸ் இங்க வந்து என்னன்னா நம்ம 2 lakh பே பண்ணிட்டோம். ஸோ அந்த 2 lakhல வந்து
லைக் 27,250 rupees இன்ட்ரெஸ்டா வெளியில போகுதுங்கிறது தான். ஓகே. ஸோ அந்த இயர் எண்ட்ல இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன். அந்த வருஷ கடைசியில டெப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு லாரி அக்கௌண்ட். ஸோ இங்க டெப்ரிசியேஷன்ங்கிறது வந்து 7,45,000ல இருந்து நம்ம 10% calculate பண்ணோம். So that is 74,500. I didn't mention as a separate working column. நான் வந்து டைரக்டாவே இதுல calculate பண்ணிட்டேன். இல்ல அது உங்களுக்கு வேணும்னாலும் we can directly செப்பரேட்டா நம்ம அதை இது பண்ணலாம். How I'll tell you. அது நான் உங்களுக்கு டைப் பண்ணிட்டே உங்களுக்கு சொல்றேன். Like we'll just delete all this column. Okay. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நான் நிறைய ப்ராப்ளம்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் அப்கமிங் ப்ராப்ளம்ஸும் நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கால்குலேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் போட்டுக்கலாம். ஆ இந்த வீடியோ ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிட்டு இது ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ அதர்வைஸ் அது ரொம்ப டைம் எடுத்துரும் அப்படிங்கிறதுனால. ஸோ லாரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7,45,000 rupees. இது வந்து ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறதுனால அந்தந்த வருஷம் என்ன வேல்யூவோ அதுல இருந்து நாம வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து 7,45,000 10% 74,500 அதுல இருந்து லெஸ் பண்றப்போ நம்ம லாரி வாங்கினதுல இருந்து 1 இயர் கழிச்சு the value of the asset அதாவது லாரி இஸ் 6,70,500 தான். அதுல இருந்து இன்னொரு வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த 67,050 rupees லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் the value of the lorry is 6,03,450. நம்ம ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ற அன்னைக்கு the value of the asset பாத்தீங்க அப்படின்னா 5,43,105 rupees. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினோம்? 7,45,000 rupees. பட் அதனுடைய ஓனர்ஷிப் நம்ம கைக்கு வர்ற அன்னைக்கு the value of the lorry is 5,43,105 rupees. ஸோ இப்போ இங்க டெப்ரிசியேஷன் நம்ம பார்க்க போறோம். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு லாரி அக்கௌண்ட். ஸோ இந்த லாரி ஓட வேல்யூல இருந்து இந்த அமௌண்ட் இஸ் கோயிங் அவுட். எங்க போகுது அப்படின்னா டெப்ரிசியேஷன்ங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள இந்த 74,500 இஸ் கோயிங். ஓகே. ஸோ அதனால டெப்ரிசியேஷனை டெபிட் பண்றோம். லாரி அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்றோம். ஏன்னா லாரி அக்கௌண்ட்ல இருந்து இந்த வேல்யூ வெளியில போகுது இல்லையா? ஸோ அதனால லாரி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம், டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஐ டென்ட் ரைட் த நரேஷன் ஹியர். being charged on lorry. Okay. Likewise நீங்களும் நரேஷன் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். தட் ஷோஸ் லைக் இன்கம்ப்ளீட்னஸ் இன் தி ஜர்னல் என்ட்ரி. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, கொடுக்கலனா தான் அது ஆர்டா தெரியும். ஸோ அது வந்து நரேஷன் கண்டிப்பா கொடுத்துருங்க. பீயிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் depreciation transferred. ஓகே. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம், டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். இது ரெண்டுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் லெஜர் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இது வரும். இந்த லெஜர் அக்கௌண்ட் போடல அப்படின்னா நம்ம இந்த ஜர்னல் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல அதை காமிக்க முடியாது. ஓகே. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம ஜர்னல் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஜர்னல்ல இருந்தே நான் உங்களுக்கு லெஜர் எப்படி போஸ்ட் பண்றது அப்படிங்கறத நான் காமிச்சிடுறேன். அட் த ஸ்டேஜ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரியும். பட் ஸ்டில் யாராவது நான் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். Sorry if any unwanted noise heard. So இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்க்கான எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் நாம ஜேர்னல் என்டர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாரி பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணல. போன வருஷம் பர்ச்சேஸ் பண்ண லாரிக்கு இந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்றோம். இந்த 18,613 நம்ம இந்த டேபிள்ல காமிச்சிருப்போம். ஓகே. ஸோ இந்த ரெண்டாவது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இது. ஸோ
செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்றோம்னா 18,613. அதுக்கப்புறம் திரும்ப லைக் அடுத்தது வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பே பண்றோம். அது எவ்வளோனா 2 lakh rupees. திஸ் வேல்யூ இஸ் ராங், அதனால அதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ தட் இஸ் எம் லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் being second installment paid. ஓகே, ஸோ இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 2 lakh rupees நம்ம பே பண்றோம். அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டும் நாம பே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் இது. அடுத்தது டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டாட்லோ லாரி அக்கௌண்ட், இது நான் வந்து ஆக்சுவலா அந்த டேபிள் நான் ஃபர்ஸ்ட் போடாதனால இங்கேயே நான் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். பட் திஸ் வில் பி ஃபார் சம் பீப்புள் இட் இஸ் வெரி கன்ஃபியூசிங். அதனால நீங்க அந்த டேபிளை ரெஃபர் பண்ணிக்கோங்க. செகண்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த 74,500 லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர வேல்யூல இருந்து 10%, அது 67,050 rupees. அதுதான் நாம இங்க என்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டெப்ரிசியேஷன். ஸோ செகண்ட் வருஷத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்போம், இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருப்போம், டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ அது மூணும் போட்டதுக்கு அப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷனை வந்து நாம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, being interest and depreciation transferred அப்படின்னு நம்ம நரேஷன் கொடுக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இஸ் 18,613 அண்ட் டெப்ரிசியேஷன் இஸ் 67,050. இது ரெண்டும் டோட்டல் பண்ணோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு நாம 85,663 rupees டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ வித் திஸ் ரெண்டாவது வருஷத்துக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. மூணாவது வருஷம் என்னன்னா அதே தான் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம், இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றோம் அண்ட் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் வேல்யூஸ் 9,137 rupees. அது வந்து நாம அந்த டேபிள்ல கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ திஸ் 9,137 rupees இஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஃபார் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, ஸோ தேர்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் இங்க. அண்ட் மூணாவது வருஷமும் நம்ம 2 lakh rupees தான் பே பண்றோம். ஓகே, மூணாவது வருஷமும் நாம வந்து நம்ம 2 lakh rupees இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றோம். ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் இந்த எம் லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா இந்த 2 lakh rupees வந்து தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு. ஸோ நரேஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுல வந்து 2 lakh rupees எம் லிமிடெடுக்கு அவங்க பிஸ்னஸ்க்குள்ள 2 lakh rupees வருது. ஸோ ஃபார் தெம் இட் இஸ் கம்மிங் இன்சைட் அப்படிங்கிறதுனால அவங்கள நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். நமக்கு கேஷ் வெளியில போறதுனால கேஷ் நாம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் 2 lakh rupees. ஓகே, அடுத்த என்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு லாரி அக்கௌண்ட். இதுவுமே நான் இங்க தப்பா வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ யூ பெட்டர் கோ த்ரூ தட் டெப்ரிசியேஷன் டேபிள். மூணாவது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 6,03,450. அதுல 10% 60,345. ஸோ அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன் 60,345. ஓகே, ஸோ இங்க நரேஷனும் வந்து depreciation charged at 10%. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சில சென்சிட்டிவான ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு மட்டும் நீங்க அந்த டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஓகே, பட் இதுல நமக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஜேர்னல் என்ட்ரிஸ் எதுவும் கிடையாது. அதனால நாம ஜஸ்ட் லைக் தட் சிம்பிளா போட்டுட்டோம். ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இது பண்ணோம்னா இட் வில் பி கிளியர் ஃபார் யூ. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன். ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன் வந்து நம்ம அண்ட் ஆல்சோ இங்க நம்ம நரேஷன் போட மறந்துட்டோம். ஸோ பீயிங்
interest and depreciation transferred. ஸோ இந்த மாதிரி நம்ம நரேஷன் என்டர் பண்ணிக்கணும். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன் அந்த ரெண்டு வேல்யூவும் நீங்க இங்க கிரெடிட்ல போட்டுக்கணும். ஏன்னா இங்க வந்து இன்ட்ரெஸ்டும் நம்மளை விட்டு வெளியில போகுது, டெப்ரிசியேஷன் வேல்யூவும் பிசினஸ் விட்டு வெளியில போகுது, இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து நாம இங்க கிரெடிட் பண்ணணும். இங்க கிரெடிட் பண்ணாதான் அங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ஐ மீன் லெட்ஜர்ல நாம டெபிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் with this the journal entry is over. அடுத்தது ledger. ஸோ இங்க லாரி அக்கௌண்ட்னு போட்டிருக்கோம். ஓகேவா, இயர் 1 இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. லாரி அக்கௌண்ட் இயர் 1. இப்போ இங்க இருந்து லெஜர் ஆரம்பிக்குது. இயர் 1ல இங்க லாரி அக்கௌண்ட்னு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லாரி அக்கௌண்ட் at R2 M Limited அக்கௌண்ட். இங்க வந்து M Limited கிரெடிட்ல இருக்கு. ஓகேவா, ஸோ இங்க கிரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லெட்ஜர்ல வந்து டெபிட் சைடு நாம போடணும். ஸோ திஸ் இஸ் டெபிட். இங்க பர்டிகுலர்ஸ்க்கு நேரம் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். டிஆர்எஸ் டெபிட், இங்க சிஆர்எஸ் கிரெடிட். இங்கதான் எனக்கு ஸ்பேஸ் இருக்கு, அதனால நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். பட் நீங்க வந்து அமௌண்ட் காலம்ல காமிச்சுக்கலாம். இஃப் there is a space report and my entire alignment will go off, but that's okay. So amount columnல தான் நீங்க போடணும். Let me take off this also for your better understanding. Okay, ஸோ இந்த சைடு ஃபுல்லா டெபிட், இந்த சைடு ஃபுல்லா கிரெடிட். ஸோ ஜேர்னல் என்ட்ரியில கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை வந்து நாம இங்க டெபிட் சைடில் காமிக்கணும். 2M Limited அக்கௌண்ட். இப்போ லாரி அக்கௌண்ட் இங்க இருக்கிறதுனால தி அதர் ஒன் வந்து டெபிட்டடா கிரெடிட்டடாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அங்க லாரி அக்கௌண்ட் டேட்டா 2M Limitedனு போட்டிருந்தது. அங்க ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரையும் எப்பவுமே வந்து இங்க டெபிட்னு போட்டிருக்கு இல்லையா, திஸ் டிஆர் இஸ் கால் டெபிட். ஸோ அதுக்கு நேரம் லாரி அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கணும், இந்த M Limited வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப லெட்ஜர்ல வந்து நாம அதை டெபிட் சைட் மென்ஷன் பண்ணணும். ஓகே, தெர் இஸ் 7,45,000 rupees. அடுத்தது வந்து சாரி, அடுத்தது வந்து லைக் வேற எங்க லாரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகேவா, ஸோ ஓகே இங்க இருக்கு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு லாரி அக்கௌண்ட். இங்க வந்து லாரி அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு, டெப்ரிசியேஷன்ங்கிறது வந்து டெபிட் ஆயிருக்கு. அப்போ இந்த டெப்ரிசியேஷனை நம்ம அங்க கிரெடிட் சைட் காமிக்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைட்ல நம்ம காமிச்சிருக்கோம் பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அண்ட் அதோட வேல்யூ இங்க எடுத்து என்டர் பண்ணியிருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு ஜேர்னல் என்ட்ரியுமே இருக்காது. இயர் 1ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டெப்ரிசியேஷன் டு லாரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ஸோ வித் தட் த ஃபர்ஸ்ட் இயர் லாரி அக்கௌண்ட் லெஜர் இஸ் ஓவர். அப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் 6,70,500. ஸோ ரெண்டு பக்கமும் 7,45,000 கிராண்ட் டோட்டல். இப்போ இந்த பேலன்ஸை அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வரணும்னா இங்க வந்து கிரெடிட் சைட்ல பேலன்ஸ் இருக்குன்னா அதை டெபிட் சைடு நம்ம கொண்டு வரணும். 6,70,500. இப்போ செகண்ட் இயர்க்கான லெஜர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் இயர்ல வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு M Limited அக்கௌண்ட். ஸோ அங்க லாரி இல்ல, இதுலயும் லாரி இல்ல. அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு லாரி அக்கௌண்ட்னு இருக்கு. ஓகே, ஸோ அந்த டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு லாரி அக்கௌண்ட்டை நம்ம எடுத்து இப்போ இங்க பை டெப்ரிசியேஷன் போடுறோம். ஏன்னா அங்க வந்து டெப்ரிசியேஷன் டெபிட் பண்ணியிருப்போம், இங்க கிரெடிட் சைட்ல நாம இதை காமிக்கணும் பை டெப்ரிசியேஷன். ஓகே, ஸோ பை டெப்ரிசியேஷன் 67,050 rupees. இப்போ இதுல இருந்து இது லெஸ் பண்றப்ப வில் கெட் தி பேலன்சிங் ஃபிகர் தட் இஸ் 6,03,450. ஓகேவா, கிராண்ட் டோட்டல் ஆன் போத் தி சைடு 6,70,500. இப்போ இந்த பேலன்ஸ் எடுத்து அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வரோம். ஸோ இங்க கிரெடிட் சைட் பேலன்ஸ் இருக்குன்னா அதை டெபிட் சைடு நாம கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அகெயின் தேர்ட் இயருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த டெப்ரிசியேஷனுக்கு மட்டும்தான் லாரி இருக்கும், வேற எங்கேயுமே லாரி இருக்காது. ஸோ அந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ 60,345. ஸோ பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 60,345. பேலன்ஸ் வந்து 5,43,105. அதுதான் நம்ம இங்க ரஃப் ஒர்க்லயும் கண்டுபிடிச்சிருப்போம், 43,105. ஓகே, ஸோ லாரி அக்கௌண்ட்ல நாம we are getting that.
அடுத்தது என்ன ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா எம் லிமிடெட் அக்கௌண்ட், அதாவது செல்லர் அக்கௌண்ட். செல்லருக்கும் நமக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அகெயின் இங்க வந்து என்ன பார்க்கணும், ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா தேர்ட் இயரான்னு பார்க்கணும். அண்ட் எம் லிமிடெட் எல்லாம் எங்கெங்க இருக்கு அண்ட் அதுல எந்த அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் ஆர் கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அகெயின் வில் கோ பேக் டு ஃபர்ஸ்ட் இயர். இங்க எம் லிமிடெட் எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப லாரியை டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? லாரி இங்க டெபிட் ஆயிருக்கு, எம் லிமிடெட் கிரெடிட் ஆயிருக்குன்னா எம் லிமிடெட் லெட்ஜர் அக்கௌண்ட்ல வந்து நாம லாரியை கிரெடிட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கிரெடிட். ஸோ இங்க டிஆர் போடுறேன். டிஆர் இஸ் டெபிட். if I want to make any alignment so that உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். இங்க இவ்வளவு ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு சி. ஸோ இங்க வந்து பை லாரி அக்கௌண்ட் போட்டு 7,45,000 போடுறோம். ஓகே, அண்ட் அகெயின் கோயிங் பேக் டு ஃபர்ஸ்ட் இயர் ஜேர்னல் என்ட்ரி. இங்க எம் லிமிடெட் இங்க இருக்கு. ஸோ அகெயின் எம் லிமிடெட் இஸ் டெபிட்டட், டூ பேங்க் இஸ் கிரெடிட்டட். இங்க கிரெடிட் பண்ணா அங்க டெபிட் சைட் காமிக்கணும். ஸோ இங்க டூ பேங்க் அக்கௌண்ட் போட்டு 2 lakh காமிச்சிருக்கோம். இந்த 2 lakh என்னன்னா டவுன் பேமெண்ட். அது போக ஃபர்ஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் இயர் அகெயின் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு எம் லிமிடெட் அக்கௌண்ட். அப்போ இங்க வந்து எம் லிமிடெட் இஸ் கிரெடிட்டட், இன்ட்ரெஸ்ட் வந்து டெபிட் பண்ணிக்கணும், அங்க இன்ட்ரெஸ்ட்டை கிரெடிட் சைட் காமிக்கணும். ஸோ பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோமா, 27,250. அதுக்கப்புறம் திரும்ப நாம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த ஃபர்ஸ்ட் இயர் கடைசியில ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ தட் இஸ் this is down payment which is cash paid on delivery. இந்த 2 lakh வந்து down payment. இந்த 27,250 வந்து I think I've left out one entry, that is for installment which we have paid. அதுவுமே வந்து இங்க அதே மாதிரி தான் வரும். The same thing has been repeated here and I'll try to add that now. See, இதை வந்து நான் உங்களுக்கு கடைசியில போடுறேன் because the entire alignment will go off. I think little clumsy has happened, so please don't mind. இங்க வந்து என்னன்னா here is control V, that is first year கான ஒரு entry which I have missed out there. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா M limited account data to bank account, that is 2 lakh rupees. இது வந்து not paid on delivery, first installment paid, first installment paid. ஓகே, அந்த 2 lakh பே பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 lakh-க்கான என்ட்ரி தான். அகெயின் ஹியர் நமக்கு கேஷ் வெளியில போகுது 2 lakh rupees. அது யார் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா எம் லிமிடெட் ரிசீவ் பண்றாங்க. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் விச் ஐ வாண்ட் டு சே, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம தேர்ட் கோல்டன் ரூல் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது 2 lakhs rupees-ங்கிறது நமக்கு கேஷ் வெளியில போகுது. ஓகே, பட் அந்த 2 lakh rupees-ல எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல்லரோட புக்லயே பார்த்துட்டோம்னா அவங்க 2 lakh ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அந்த 2 lakh rupees-ல ஒரு ஒரு பர்பஸ்க்கும் தனித்தனி பாக்ஸ். இப்போ உங்களுக்கு ஐவிக்கு போறீங்க அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட்க்கு இவ்வளோ ரூபாய், அதுக்கு ஒரு தனி டப்பா வச்சுக்கோங்க. அண்ட் அங்க ஹோட்டல் ரூம் புக்கிங் அதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. அங்க இன்டர்னல் டிராவல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாக்ஸ். அப்போ அந்தந்த செலவுக்கு எவ்வளோ ஆகுமோ அந்த நீங்க ரிசீவ் பண்ண பல்க் அமௌண்ட்ல இருந்து எடுத்து அந்தந்த பாக்ஸ்குள்ள வைக்கிற மாதிரி இங்க 2 lakh rupees அவங்க ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணதுல இந்த 27,250 rupees-ங்கிறது இன்ட்ரெஸ்ட், அதை எடுத்து இன்ட்ரெஸ்ட்ங்கிற பாக்ஸ்குள்ள போடுறாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க லாரி வித்த அந்த லாரியோட வேல்யூ, அதை எடுத்து அந்த லாரிங்கிற பாக்ஸ்குள்ள போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்க வந்து என்னென்ன பர்பஸ்க்கு அந்த அமௌண்ட் உள்ள வருதுங்கிறத அவங்க தெளிவா ஸ்பிளிட் பண்ணி காமிக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் அங்க இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க கிரெடிட் பண்றாங்க. நவ் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பே பண்ணியிருக்கோம். இந்த என்ட்ரி மட்டும் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே. இப்ப இங்க அகைன் பாத்தீங்க அப்படின்னா 2 பேங்க் அக்கவுண்ட் 2 லேக் வரும். 2 பேங்க் அக்கவுண்ட் 2 லேக் ருபீஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. டிப்ரிசியேஷன்ங்கிறது வந்து லிமிட்டெடுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால இப்போ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியாச்சு அண்ட் ஆல்சோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணது எல்லாமே காமிச்சாச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல. இப்ப 2 சைடும் டோட்டல் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா, டெபிட் சைடு தான் பேலன்சிங் ஃபிகர் வரும். ஓகே. இங்க வெறும் 4 லேக் தான். பட் இங்க வந்து 7,72,250 rupees இருக்கு. ஸோ பேலன்ஸ் 3,72,250 rupees தான் பேலன்சிங் ஃபிகர் ஆன் தி டெபிட் சைடு. இப்போ இந்த பேலன்சிங் ஃபிகரை கிரெடிட் சைடு நம்ம அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போறோம். ஸோ செகண்ட் இயர்ல பை பேலன்ஸ் brought out தட் இஸ் 3,72,250. அதுக்கப்புறம் அந்த வருஷத்துக்கானது செகண்ட் இயர் ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் இயர்க்கானது. ஸோ இங்க செகண்ட் இயர் ஆரம்பிக்குது. இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் டேட்டா டு எம் லிமிடெட் அக்கவுண்ட். இப்போ இங்க வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இங்க வந்து டெபிட் பண்ணியிருக்கோம் இன்ட்ரெஸ்ட. இப்போ அங்க கிரெடிட் சைடு நம்ம காமிக்கணும். ஸோ இங்க வந்து கிரெடிட் சைட் பை இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் 18,613. ஸோ இங்க போன வருஷத்தோட பேலன்ஸுக்கு கீழே நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கிறோம். அடுத்தது அந்த வருஷம் வந்து அவங்க இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா? see here. ஸோ செகண்ட் இயர்ல அவங்க இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்காங்க. எம் லிமிடெட் அக்கவுண்ட் டேட்டா டு கேஷ் அக்கவுண்ட். ஸோ இந்த 2 லேக் ருபீஸ் ஸோ இங்க எம் லிமிடெட் டெபிட் ஆயிருக்கு, கேஷ் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. அப்போ லெஜர்ல வந்து நம்ம டெபிட் சைட் காட்டுவோம். 2 பேங்க் அக்கவுண்ட் 2 லேக் ருபீஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ரெண்டு சைடும் வித் திஸ் எம் லிமிடெடோட ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இங்க டோட்டல் 3,90,863 rupees. இங்க வெறும் 2 லேக் தான். அப்போ பேலன்ஸ் 1,90,863 rupees வந்து பேலன்சிங் ஃபிகர். அதை அடுத்த வருஷத்துக்கு கிரெடிட் சைடு எடுத்துட்டு போறோம். அப்போ இப்போ நம்ம தேர்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் இயர்ல வந்து எம் லிமிடெட் எங்க இருக்கு? அகைன் இன்ட்ரெஸ்ட் 9,137,000 அண்ட் இங்க வந்து 2 லேக் ருபீஸ். இங்க எம் லிமிடெட கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை டெபிட் பண்ணினா அங்க இன்ட்ரெஸ்ட்டை கிரெடிட் சைட் காமிக்கணும். அண்ட் இங்க கேஷ் வந்து எம் லிமிடெட் டெபிட் பண்ணியிருக்காங்க, கேஷை வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அப்போ கேஷ் அங்க டெபிட் சைட் காமிக்கணும். ஸோ கேஷ் டெபிட் சைடு, இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் சைடு. ஓகே. இங்க கேஷ்ங்கிறது பேங்க்னு நான் போட்டிருக்கேன். கேஷ் ஆர் பேங்க் போத் ஆர் சேம். ஸோ பேங்க் வந்து இங்க 2 லேக் ருபீஸ் அண்ட் இங்க ப்ரீவியஸ் இயர் பேலன்சிங் ஃபிகர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம். ஸோ ரெண்டு பக்கமும் நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா யூ கெட் 2 லேக் ருபீஸ். இட் இஸ் பேலன்ஸ்ட். ஏன்னா எந்த கடனும் கிடையாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அட் தி டைம் ஆஃப் தேர்ட் இயர். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 ஜேர்னல் என்ட்ரி வரும் ஒரு வருஷமும். I'll show you. அது உங்களுக்கு ஒன்னாவே நான் காமிச்சிட்டு will directly go to the ledger account. இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்க வருது? இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் டேட்டா டு எம் லிமிடெட் அக்கவுண்ட் ஒன்று வருதா? இங்க இன்ட்ரெஸ்ட் டெபிட் பண்ணியிருக்காங்க, அதனால இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கிரெடிட்ல காமிப்போம். அடுத்தது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இன்ட்ரெஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிருக்கு, அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டை கிரெடிட்ல காட்டுவோம். ஓகே. அகெயின் ஐம் சேயிங் இங்க இன்ட்ரெஸ்ட் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ எம் லிமிட்டெடை வந்து நம்ம எங்க காட்டுவோம்? டெபிட் சைட் காட்டுவோம். எம் லிமிட்டெட் டெபிட் சைடும் இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடும் காட்டுவோம். ஓகே. திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் மென்ஷன்ட் இன் திஸ் லெஜர். சி, எம் லிமிட்டெட் டெபிட் சைட் காமிச்சிருக்கோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம். இதே தான் அடுத்த 2 வருஷத்துக்கும் அப்ளை ஆகுது, பட் த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ 27,250 செகண்ட் வருஷத்துக்கு 18,630 அண்ட் தேர்ட் வருஷத்துக்கு 9,137,000. அந்தந்த வருஷத்தோட வேல்யூ மட்டும் நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா போதும். போத் த சைட் இட் வில் கெட் வேலிட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். இந்த டெப்ரிசியேஷன் வந்து நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா அருணோட புக்ல மட்டும்தான் டெப்ரிசியேஷன் வரும். ஏன்னா அருண் தானே அவரோட அசட்டுக்கு வந்து வேல்யூ பண்றாரு. ஸோ இந்த டெப்ரிசியேஷன் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் 2 இடத்துல வரும். த சேம் வே இங்க வந்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு லாரி அக்கௌண்ட்னு இருக்கா? அப்போ இங்க டெப்ரிசியேஷனை டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க லாரி கிரெடிட் பண்ணியிருந்தாங்கன்னா லெஜர்ல வந்து நாம அதை டெபிட் சைட் காமிக்கணும் டு லாரி அக்கௌண்ட்னு. அண்ட் அடுத்தது வந்து அதையே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அதனால இங்க வந்து
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. அதனால அதை கிரெடிட் சைட் காட்டுவோம். தி சேம் வே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைட் காட்டுறோம் அண்ட் லாரியை வந்து டெபிட் சைட் காட்டுறோம் அண்ட் த சேம் வேல்யூ போத் த சைட் வில் கெட் பேலன்ஸ்ட். நான் இங்க தனியா ஒரு கிராண்ட் டோட்டல போட்டிருக்கேன், பட் இங்க நான் போடல. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் ப்ரொஃபஸர்ஸ் ரிக்வெஸ்ட். அவங்க எப்படி மென்ஷன் பண்ண சொல்றாங்களோ அது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வித் திஸ் ஆல் த லெஜர் அக்கௌண்ட் இஸ் ஓவர் அண்டர் purchaser account or hirer account or in this problem Arun's book. Okay, so with this the problem is over. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் உங்களுக்கு நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். என்னால முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.